இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கோடை காலத்துக்கு ஏற்ற டிப்ஸ் தாங்க. அதாவது நம்ம இந்த தர்பூசணி பழம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீனிஷ் கலரில், அதாவது க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த காம்பை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போய் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காஞ்சதை பார்த்து வாங்குங்க. ரொம்ப பச்சையாக இருக்கிறத வாங்காதீங்க. இந்த மாதிரி பழம் கீழே மஞ்சளாக இருக்கணும். மஞ்சளாக இருக்கிற பழம் கொஞ்சம் நல்லா பழுத்து அது கீழே நல்லா இறங்கியிருக்குன்னு அர்த்தம். வெள்ளையாக இருந்துச்சுன்னா அதை வாங்காதீங்க. அப்புறம் பாருங்கள், நல்ல கனமாக இருக்கணும். அப்போ தான் அந்த பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதுமாரி உருண்டையாக இருக்கிற பழம் நல்ல ருசியை கொடுக்கும். ஆனால் இப்போ வாங்கிட்டு வந்த பழம் கொஞ்சம் ஷேப் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அழகாக எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் இப்படி நேராக கட் பண்ணால் ஒரு ஷேப்லையும், அந்த நேராக கட் பண்ணும்போதும் ஒரு ஷேப்பில் வரும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பகுதியாக கட் பண்ணுறேன். பழத்துக்கு இந்த மேல் பகுதியில் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழம் நல்ல இனிக்கிற பழம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அந்த பழத்தில் தேனீக்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கு அப்படின்றதுக்கான அடையாளங்கள் தான். ஸோ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணாத பழத்தை அல்லது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ எவ்வளோ பயன்படுத்த போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு அதை கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை முதல்ல நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கிளிங் ரேப் போடும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். வேறு எந்த டப்பாலையும் போட்டு இந்த இடத்த அடைக்கிறத விட இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இப்போ நடுப்பகுதியிலேருந்து நான் கட் பண்ணுறேன். அதை திருப்பி வச்சு கட் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு எப்படி ஷேப்பில் வேணுனாலும் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தி நல்லா ஷார்ப்பாக பெரிய கத்தியாக இருக்கட்டும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி நார்மல் கத்தியாக இருந்தாலும் அது சாஃப்டாக வரும். இப்போ இதை 2 பகுதியாக நம்ம பிரிச்சுட்டு அதையும் குறுக்கால கட் பண்ணிடலாம். கோடை காலத்துக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை குழந்தைங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும்போது நம்ம எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க. குழந்தைங்களோட உஷ்ணத்தை தணிக்கும். அதாவது தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழங்களை இந்த டைமில் மறக்காமல் வாங்கி கொடுங்க அடிக்கடி. ஒரு நேரத்துக்கு ஜூஸாவோ, ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி பண்ணியோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாகவே கொடுங்க. ஏன்னா அது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கொடுக்குறத விட அந்தந்த பழங்களை நீங்கள் அப்பப்போ ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டியோ அல்லது வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டுருங்க. ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கட் பண்ணும்போது. எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைஸாக நான் போட்டு எடுத்து வச்சிட்றேன். அப்புறம் இதில் அந்த கீழே உள்ள தோலை எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சும்மாவே நீட்டாக அப்படி கட் பண்ணி விட்டாலே போதும். இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியே போதும். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன க்யூபாகவும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக உள்ளே நோண்டி விட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கத்தியால் மேலே இப்படி எடுத்து விட்டாலே போதும், அது எல்லா சீட்ஸும் வந்துடும். ஸோ நம்ம ஜூஸ் போடுறதா இருந்தாலும் சரி, நார்மலாக அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த சீட்ஸ் எல்லாம் சும்மா கத்தியால் தள்ளி விட்டாலே போதும், கீழே விழுந்துடும். இதை இப்போ நான் கோன் ஷேப்பில் இந்த மாதிரி சின்னதாக உள்ளதெல்லாம் அதை கொஞ்சம் வேஸ்ட்டு தான், அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டோம். மீதி இருக்கிறத ஒரே அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். வெயில் காலத்தில் தான் இந்த பழம் ரொம்ப கிடைக்கிது. ஸோ இந்த டைமில் நீங்கள் பார்த்து வாங்கி குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி நிறைய எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் அதை ஃப்ரெஷ்ஷாகவே ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க. இது கூட எந்த ஒரு சுகரோ ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்க. பாருங்கள், குழந்தைங்களாம் எவ்வளோ ஆர்வமாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிப்ஸ் பகுதியில் சந்திப்போம். நன்றி.